வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி ஜகாஸ் வேர்ல்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி கணவாய் மீன் வச்சு ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெசிபி ஒன்று பண்ணியிருக்கேன். இது லஞ்சுக்காக பண்ணியிருக்கேன். நான் லஞ்ச் பாக்ஸ் இதில் தான் நான் ரெடி பண்ணி அனுப்புனேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பெரிய சைஸ் தக்காளி, நம்ம என்ன சைஸில் வெங்காயம் போட்டுருந்தோம் அதே சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒன்றே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் வேணும், அதுக்காக நான் ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ரெண்டுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒன்றா வதக்கிடுங்க. வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதுவும் ஒரு நிமிஷம் போல் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போயிடும்ல, அதுக்காக இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீன் போட்டுடலாம். மீன் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நமக்கு ப்ரான் மாதிரி குயிக்காக ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இது நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்காக இதை ரெடி பண்ணுறேன். அதுக்காக தான் ரொம்ப கொஞ்சமாக பண்ணுறேன். இதிலே சாதம் போட்டு நான் கலரி லஞ்சு கட்டுறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய பையனுக்காக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேருங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரொம்ப சேர்த்தா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேருங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவியிருக்கேன், அவ்வளோதான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோடு இதை கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.